ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம புதுசாக வந்து பார்க்க வந்த இடம் பேர் வால்கேனோ, மட் வால்கேனோ பார்க்க வந்திருக்கேன். அதாவது சேரு டைப்பான எரிமலை. 3 டைப் ஆஃப் வால்கேனோ நம்ம அந்தமானில் இருக்குது நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பேரன் ஐலண்ட், இன்னொன்று வந்து இந்த மட் வால்கேனோ, மூணாவது டிமோட் வால்கேனோ நார்கண்டம் ஐலண்டில் இருக்குது. ஸோ அது வந்து டிமோட் ஆகிடுச்சு, அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அது அப்போதைக்கு அது சைலண்டாக தான் வரும், மொத்தமாக மூடிடுச்சு. ஸோ இந்த மட் வால்கேனோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்லிபூர். இது வந்து டிக்லிபூருங்க. ஸோ இங்கே இருக்குது. பாராட்டானில் ஒன்று இருக்குது. பாராட்டானில் அவ்வளோ என்ன சொல்லப்போனால் அந்தளவுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நான் இருக்கிற போர்ட் பிளேயர்லேருந்து விஜயபுரம் அங்கேருந்து 310 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கேங்க. பஸ் ட்ராவலில் வந்தேன். ஸோ இப்போ நம்ம அதை உள்ளே போய் பார்க்க போகிறோம். பேசுகிறத விட நான் உங்களுக்கு அதை உள்ளே போய் காட்டிடுவா, வாங்க போகலாம். வாங்க போகலாம். வந்துட்டோம். ஒரே சேருங்க, இங்கே பாருங்க, சரியான சகதியாக இருக்குது, நடக்க முடியல. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஹட்டு பாருங்க, இதை பார்க்கவே தெரியுது. இது ஃபாரஸ்டோட இந்த நிக்கோபார் ஹட் மாதிரி இருக்கும். இதான் நினைக்கிறேன், இந்த மேடு பாருங்க, இதான் நினைக்கிறேன். நானும் இப்போ தான் பார்க்க போறேன், எப்படின்னு தெரியல. வாங்க பார்ப்போம். வந்துட்டோம். வரதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ கீழே கேட்டு வந்தேன். நாங்கள் எவ்வளோ கீழே உள்ள மக்கள்கிட்ட. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் மட்மேலைக்கு வந்திருக்க, இப்போ நீ உன்னால உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க. வர வழியை பார்த்துருப்பீங்க, சேராக இருந்துச்சு. ஸோ இந்த பிளேசஸும் அப்படி தான் இருக்குது. அங்கே போனீங்கன்னா மூடி இருக்கும், டம்ப் ஆகி போயிருக்கும். மழை தண்ணினால சேர் அதிகமாக இருந்தாலும் அவ்வளோவா தெரியாது. கஷ்டம் தான். இதனால் போய் பாருன்னாங்க. நான் வந்துட்டேன். இந்த இடம் தான் அந்த பிளேசஸ் பாருங்கள். இங்கே எங்கன்னா அங்கே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அந்த ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரவுண்டாக வச்சுருக்காங்கங்க. என்னன்னு தெரில. வாங்க பார்ப்போம், வாங்க என் கூட. ஆமாங்க, கொதிக்குதுங்க. அங்கே பாருங்க, அதான் கொதிக்குது. பார்த்தீங்களா நீங்கள்? கொதிக்குது. ஆமாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. எப்போ வரும் பாருங்க. யூஸ்வலாக வால்கனோஸ் சொன்னாவே அது வந்து கேஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த கேஸஸ்ல நிற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மட் வால்கனோவில் அப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி வால்கனோ கிட்ட போனால் கேஸஸ்லாம் வெளில வரும். சம்திங் லைக் அது பேர் தெரியல. அந்த கேஸஸ்லாம் வெளில வரும் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இன்ஹேல் பண்ணும்போது. இதுலேருந்து வர கேஸஸ் கூட இருக்கலாம். ஒரு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அது வந்து ஃபீலுங்கிறது என்னோட என்ன சொல்கிறது, ஒரு நானே எனக்கு கற்பனையாக தெரியல. கொதிக்குதுங்க, உண்மையிலைங்க. நீங்கள் பாருங்க, மை காட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2-3 இடத்துல இருக்குது. பட் நான் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது நிறைய இடம் இருந்துச்சு. இந்த ஒரு இடம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த 2வது ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு காமிச்சிருந்த அது வந்து டெட்டாச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்துருந்தோம். ஸோ 2வது ஸ்பாட்டுக்கு போங்க, அந்த இடம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இந்த இடம். இந்த மட் வால்கனோ இடம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது ஏற்கனவே, சரிங்களா? அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த மட் வால்கனோக்கான எஃபெக்ட் தெரியாது. நான் காட்ட போகிறத பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இதுவும் அப்படி தான். இது நார்மலாக இருக்குது. இந்த பாருங்கள், இது எனி டைம் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா பாருங்கள், தெரியுதா எப்படி இருக்குது பாருங்களேன், பயங்கரமாக தெரியுதா? இது ஒன்று இந்த பாருங்க. ஸோ இது ஒன்று ஆச்சா, இது ஒன்று இருக்குது. இங்கிட்டு கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சும்மா கூட போகலாம். அதுவும் ஆனால் பபிள்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் பயங்கரமாக இருக்குங்க. நீ வாங்க, பார்த்து கேமராமேன் ஜி பார்த்து வாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு அதே தான் சேர் டைப்பாக தெரியுது. இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தண்ணியும் அந்த இதுவும் பபிள்ஸாக போட்டுருக்கு தெரியுது உங்களுக்கு. இது பாருங்க, இது தாங்க பயங்கரமாக இருக்குது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒழுங்காக நின்றுக்கிறேன். இதெல்லாம் நமக்கு வழுக்குது வேறு. இது தாங்க எனக்கு அந்த மட் வால்கனோக்கான எஃபெக்ட் கொடுக்குது. இது பாருங்கள், தெரியுதா? இந்த பிளேசஸ் பாருங்கள், சரிங்களா? இதாங்க மட் வால்கனோக்கான அந்த எஃபெக்ட் கொடுக்குது. அண்ட் ஆயில் மாதிரிலாம் தெரியுது பாருங்கள், அந்த எண்ணெய் மாதிரிலாம் தெரியுது. ஸோ இந்த கெமிக்கல் மாதிரி ஏதோ கேஸஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். இது சிமெண்ட் மாதிரியே போகுதுங்க இந்த மட் வால்கனோ பாருது. இதான் ஸோ இந்த மட் வால்கனோ. நான் விசாரித்தப்போ சொல்லியிருந்தாங்க, இது மேலே வந்து நம்ம நெருப்பு பற்ற வச்சோம் வச்சுங்களேன், இந்த கேஸ் அடுப்பு நம்ம வீட்டில் இருக்கிறோம்ல, அந்த மாதிரி கலரில் வந்து ஃப்ளேம் தெரியுமா, அப்படி தான் தெரியும் சொன்னாங்க. கீழே நான் கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க. பயங்கரமாக இருக்குங்க. பட் இதில் எந்த மாதிரியான கேஸஸ் வெளில வருதுன்னு தெரியல. இது மட் வால்கனோ டைப்பில் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. வால்கனோ டைப்பில் உங்களுக்கு எல்லா டைப்பான வால்கனோ வந்து சொல்லப்போனால் 3 டைப்ஸ் ஆஃப் வால்கனோ இருக்குது. வெறும் நம்ம எரிமலையாக எரிஞ்சு வர வால்கனோ தவிர இல்லை. பயங்கரமாக இருக்குங்க அது. ஸோ
ஸோ இந்த மாதிரி டைப்பான வேல்கனோஸும் இங்கே இருக்குது. ஸோ அந்தமானில் ஸ்பெசிஃபிக்காகவே அந்தமானில் இருக்குங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வேல்கனோ டைப்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிட்ட நான் பார்த்துட்டேன், நீங்களும் உங்களுக்கும் காமிச்சிட்டேன். இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அந்த மலை மாதிரியே சேம் அது வேல்கனோ மாதிரியே தெரியும். பட் அது மட் வேல்கனோ, ஆனால் அது வேல்கனோட எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு இடத்துல இருக்குது, அதுவும் அங்கேயே போய் அதையும் கவர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷூவோட நிலைமையை பாருங்க, காத்தடி விழுந்தாமல் அதுக்குள்ளே விழுந்துடும் போல இருக்கு. இங்கே பாருங்கள், வேணாம் அதுக்குள்ளே போயிட மாட்டேன். என்ன தெரியுதா, மட் வேல்கனோ வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன்னா அங்கே தான் வந்திருக்கோம். அந்த பாருங்க இப்போ தான் கொதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு எல்லாம் வருதுங்க. இங்கே வாங்க எப்படி இருக்கு பாருங்க, மலை மாதிரி பண்ணி. ஆனால் இந்த பிளேஸஸ் சொன்ன போனால் எல்லா இடத்துலையுமே பாயில் ஆகிட்டு இருக்குங்க, எல்லா இடத்துலையுமே கேஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த பாருங்க இங்கேயும் வந்துகிட்டு இருக்கு, எல்லாமே அப்படி தான் இருக்கு. அந்த மண்ணை பார்த்தா தெரியுது. இங்கே வாங்க, தெரியல, இங்கே கிட்ட வாங்க. இங்கே பாருங்க, இப்போ கிட்ட வாங்க, இங்கே வாங்க. இங்கே பாருங்க, நம்ம கேமராமேன் ரொம்ப முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் மட் வேல்கனோ, அதாவது சேரு எரிமலை சொல்லியிருந்தேன், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்ல. ஸோ அதான் இது. அதை பாருங்களே, எரிமலை மாதிரியே வடிவத்தில் அது ஏறி அது என்னன்னா சேரை கொப்பளிச்சு இந்த மலை மாதிரி ஆகிப்போச்சு. நான் பேசிக்கிட்டு இருக்கோமோ அதை நோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சடனாக இப்போ கொதிக்கும், அதை பார்த்துட்டு இருங்க, டப்புன்னு ஒரு சத்தம் வரும். ஸோ இதுதான் மட் வேல்கனோ. அண்டமானில் 3 டைப்ஸ் ஆஃப் வேல்கனோஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்று வந்து சொல்லப்போனால் ஆக்டிவ் வேல்கனோ, பேர்ன் ஐலண்ட். இன்னொன்று இந்த மட் வேல்கனோ. மூணாவது நற்கண்டமில் இருக்கிற டிமோட் வேல்கனோ. ஸோ அது வந்து அந்த டிமோட் வேல்கனோங்க அது அமைதியாகிடுச்சு. ஸோ இந்த 2 வேல்கனோ ஆக்டிவாக இருக்குது. பேர்ன் ஐலண்டுக்கான பாசிபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அங்கே போய் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். அப்படி என்னன்னு தெரியல, அதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியல. ஸோ அதை பார்த்து நான் அதை எடுத்துறேன். ஸோ அது இதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிறேங்க. ஸோ இதுதான் மட் வேல்கனோ. நானும் உங்க கூட இன்றைக்கி தான் பார்க்குறேன். பால்டாங்கில் அந்த அளவுக்கு எனக்கு இப்படி தெரியல, பட் இங்கே சூப்பராக இருக்குங்க பார்க்கல மலைப்பகுதியோட. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எரிமலை சொல்லப்போனால் நம்ம அண்டமானில் இந்தியாவில் மொத்த இந்தியா ஏஷியா சைடை சேர்த்து சொல்ல போனால் முதல்ல சேர்த்து இங்கே தான் இருக்குது. அண்டமானில் மட்டும்தான் எரிமலை இருக்குது. இந்தியாவில் எரிமலை சொல்ல போனால் அண்டமானில் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் எரிமலை இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிறேங்க. எரிமலைன்னு சொன்னால் எரிஞ்சு வெளியில் வர எரிமலை மட்டுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான எரிமலைன்னு சொல்லுவாங்க. ஒன்று எங்கடா எரிஞ்சு விழுகுதா அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. சேரு, அதாவது ஹீட், உள்ளேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி வர்றது தான். ஸோ இது எல்லாமே அடிப்பகுதியிலேருந்து ஹீட்டு, அது வந்து சின்னதாக ஒரு ஊட்டம் மாதிரி வந்து அதோட கேஸஸ் தான் இதெல்லாம் வெளில வர்றது. ஸோ இதெல்லாம் சின்ன ஒரு இது மாதிரி தான். ஸோ பூமிக்கடியில் ஒரு பெரிய மேக்மா, லார்ஜ் மேக்மா அப்படிங்கிற லாவா எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த எரிமலைங்கிறது. ஸோ அப்படி பார்த்தா அந்த ஒரு பட்டியலில், அந்த வரிசையில் அந்தமான் எரிமலைக்கு ஃபேமஸாகவும் இருக்குது. ஸோ அந்தமானில் நீங்களும் இங்கே வரலாம், தாராளமாக வரலாம். அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். இது டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக வரலாம். டிக்லிபூர் 310 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன் இதை பார்க்க. ஸோ இதை பாருங்கள், ரொம்ப நேரமாக இங்கே நிற்கும் போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இந்த கேஸஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தெரியுது. இந்த பிளேசஸே பாருங்களேன், ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த பாருங்கள் பார்த்தீங்களா ஏதா இந்த பிளேசஸே மட் வேல்கனோ சுற்றி இருக்குங்க. சரௌண்டிங்கே மட் வேல்கனோவாக தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த இடம் பார்க்கல. ஃபாரஸ்ட்டோட அண்டரில் வரும், இது அண்டமான் நிக்கோபார் ஃபாரஸ்ட் அண்டரில் வரும். அவங்க தான் இதை வந்து ஃபுல்லாகவே செக்யூராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் மூலிமா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ டிக்லிபூர் நம்ம வந்திருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த டிக்லிபூர் என்னென்ன கிடைக்குதுங்கிற பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோலாம் பார்ப்போமா. பாய்.